அமெரிக்க பயணம் முதல் அமைச்சரவை மாற்றம் வரை தமிழகம் திரும்பிய முதல்வர் ஸ்டாலின் பேட்டி. அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு முதல்வர் ஸ்டாலின் இன்று காலை சென்னை திரும்பினார். தமிழகத்திற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் முதல்வர் ஸ்டாலின் கடந்த ஆகஸ்ட் 27ஆம் தேதி இரவு அரசுமுறை பயணமாக அமெரிக்கா புறப்பட்டு சென்றார். சான் பிரான்சிஸ்கோவில் 29ஆம் தேதி நடந்த தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்றார். கூகுள் உள்ளிட்ட நிறுவனங்களின் உயர் அலுவலர்களை சந்தித்து தமிழகத்தில் முதலீடு செய்யுமாறு அழைப்பு விடுத்தார். செப்டம்பர் 2ஆம் தேதி சிகாகோ சென்றார். அங்கும் தொழில் முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழகத்தில் முதலீடு செய்ய வருமாறு அழைப்பு விடுத்தார். இரு இடங்களிலும் பல்வேறு தமிழ் சங்கங்கள், தமிழ் அமைப்புகள், நிர்வாகிகள், அமெரிக்கா வாழ் தமிழர்களை சந்தித்தார். மேலும் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் தமிழக முதல்வர் பல்வேறு கேள்விகளை முன்வைத்தார். அவற்றின் விவரத்தின்படி கோவையில் ஹோட்டல் உரிமையாளர் ஒருவர் ஜிஎஸ்டி குறித்து கேள்வி கேட்ட விவகாரத்தில் நிதியமைச்சர் நடந்த விதம் வெட்கப்பட வேண்டிய ஒன்று என்று கோவை அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் மன்னிப்பு வேண்டிய விவகாரம் குறித்து முதல்வர் ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார். திருமாவளவன் நடத்தும் மது ஒழிப்பு மாநாடு அரசியல் மாநாடு அல்ல, அதை அவரே தெரிவித்துள்ளார் என்று விசிக மாநாட்டுக்கு அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது குறித்த கேள்விக்கு முதல்வர் பதிலளித்தார். அடுத்ததாக வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக ஈர்க்கப்படும் தொழில் முதலீடுகள் குறித்து நானும் தொழில்துறை அமைச்சரும் விளக்கம் அளித்துள்ளோம். இபிஎஸ் முதல்வராக இருந்தபோது மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்கள் மூலம் 10% கூட முதலீடு பெறப்படவில்லை. வெளிநாட்டு முதலீடு தொடர்பாக எதிர்க்கட்சிகள் வெள்ளை அறிக்கை கோருவது வெறும் அரசியலே என்று வெளிநாட்டு பயணம் தொடர்பாக இபிஎஸ், ராமதாஸ், அன்புமணி, சீமான் உள்ளிட்டோரின் விமர்சனம் குறித்த கேள்விக்கு முதல்வர் பதிலளித்தார். அமைச்சரவை மாற்றம் தொடர்பான கேள்விக்கு சொன்னதைத்தான் செய்வோம், செய்ததைத்தான் சொல்லுவோம். திமுக பவள விழா நடைபெறவிருக்கும் நிலையில் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும் என்று முதல்வர் ஸ்டாலின் கூறினார். இதனால் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆவாரா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்.